السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وعاشرهن بالمعروف. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்ணியம் என்பது பலராலும் பரவலாக பேசப்படும் தலைப்புகளில் ஒன்று. பெண் என்பவள் அடக்க ஒடுக்கமாக கற்பொழுக்கம் உள்ளவளாக கீழ்ப்படிபவளாக குழந்தைகளையும் வீட்டையும் நன்கு பராமரிப்பவளாக சமைப்பவளாக துணிகளை துவைப்பவளாக வீட்டை சுத்தம் செய்பவளாக எதிலும் கால் வைக்காமல் வீட்டில் அடங்கி கிடப்பவளாக கணவனுக்காக தன்னை அழித்துக் கொள்பவளாக தான் இருக்க வேண்டும் என்று ஆணாதிக்க நோக்கில் பெண்ணியத்தை பேசும் காலம் இது. ஆனால் மனிதனை மனிதனாக வாழ்விக்கும் இஸ்லாம் மண்ணென மதிக்கப்பட்ட பெண்ணினத்திற்கு பல துறைகளிலும் சம அந்தஸ்தை வழங்கி அவர்களை உயர்வுபடுத்தியிருக்கிறது. தந்தை மகளிடம், சகோதரன் சகோதரிடம், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரமையும் இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொருளாதாரத்தில், உரிமையில், சமூக அமைப்பு என்ற பல வகைகளில் ஆண்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டவும் அவர்கள் ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்ற நிலையை உருவாக்குவதற்காகவே சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்டைய கால மரபுக்கு எதிராக உலகில் முதன் முறையாக பெண்ணினத்திற்கு சொத்துரிமை வழங்கியது திருக்குர்ஆனாகும். பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 7 இறைவன் குறிப்பிடுகிறான். வியாபாரத்தில் ஈடுபடவும் ஒப்பந்தத்தில் பங்கு பெறவும் சொத்துக்களை பராமரிக்கவும் இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. நிலத்தின் நற்சுடராக பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண் இணைந்து சுபிட்சமாக வாழ புரட்சிகரமான சிந்தனைகளை முன்மொழிந்தார்கள். பெண்களை போகப் பொருளாக மட்டுமே கணித்து பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்து பெண்களின் உணர்வுகளை நசுக்கிய அட்டுழியங்களுக்கெல்லாம் மாடி வேறாக திகழ்ந்த அந்த அரபு மக்களின் உள்ளத்தில் பெண்ணுரிமையை பேண வேண்டிய அவசியத்தையும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய அவசியத்தையும் நடுநிலை சிந்தனையோடு எடுத்துரைத்து ஆண் பெண் சமநிலையை நிலைநிறுத்தினார்கள். உங்கள் மனைவியிடம் ஏதாவது ஒரு துர்க்குணத்தை கண்டால் அதற்காக அவளை வெறுத்து விடாதீர்கள். சற்று உற்று நோக்கினால் நற்குணங்களை நீங்கள் காணலாம் என்பது அண்ணல் நபியின் உன்னதமான உபதேசம். அலா வஸௌது பின்னிசாயி ஹைரஃப் இன்னமா ஹுன்ன அவனு இந்தக்கும் லைஸ தம்லிகுன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக. ஒருவரிடம் ஒரு பொருளை அடைக்கலமாக ஒப்படைக்கும் போது அந்த பொருளை பாதுகாப்பது அவரின் மீது கடமை. அப்படி செய்யாதவன் மோசடியாளன் என முத்திரை குத்தப்படுவான். அதுபோல பெண்களை ஆண்கள் நல்ல முறையில் பேணி நடத்த வேண்டும் என்பது இந்த நபிமொழி கூறுகிற உண்மை. குடும்ப வாழ்வில் பெண்களுக்கு வழங்கப்படுகிற உரிமை. ஒரு பெண் அவளுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்ள இஸ்லாம் ஒருபோதும் இடம் தருவதில்லை. தோளில் போட்டு சுமந்த தந்தையாக இருந்தாலும் முதலில் மணப்பெண்ணின் அனுமதியும் சம்மதமும் இருப்பது திருமணத்திற்கு இஸ்லாம் வைக்கின்ற நிபந்தனை. ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் ஒழுக்கமுள்ளவராகவும் சிறந்தவராகவும் இருக்க வேண்டும். அவர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். தான் வைத்ததுதான் சட்டம் என்ற ரீதியில் கட்டின மனைவி துன்புறுத்தவோ விரட்டி அடிக்கவோ கணவனுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் கூறுகிற சொத்துரிமை. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சொத்தில் பங்குண்டு. 1956 ஜூலை 4ஆம் தேதி அன்று இந்திய இந்து வாரிசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்தான் சொத்தில் பெண்களுக்கு பங்குண்டு என்று கூறப்பட்டது. 2005ஆம் ஆண்டு வெளிவந்த சட்ட திருத்தத்தின்படி தனி சொத்திலும் பங்கு சொத்திலும் உரிமை உண்டு என்று கூறப்பட்டது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடைத்துவிட்டது. எவ்வித காத்திருப்புகளும் இல்லை, எவ்வித கெஞ்சுதலும் இல்லை, எவ்வித போராட்டங்களும் இல்லை. இந்த பங்கீட்டு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கட்டாய கடமையாகும். இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும்
இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எனவே இஸ்லாம் கூறுகிற அமைப்பில் இன்றைக்கு பெண்கள் மதிக்கப்படுவார்கள் என்றால் நிச்சயம் பெண்ணியம் வாழும் என்பதில் ஐயமேது இல்லை. வல்ல இறைவன் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பெண்களின் கண்ணியத்தை உயர்த்துவானாக. ஆமீன் ஆமீன். வாஹித தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் பெண்ணியத்தை பற்றி